வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதில் நம்ம வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க, வீடியோ மட்டும் வாய்ஸ் பார்க்குறீங்க. ஒரு நல்ல பயனுள்ள தகவல்களை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ப்ளீஸ் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னா, சளி, இந்த கோல்டு சீசன், இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி வரையுமே இந்த சளி நம்மளை விடவே விடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த சளியை அடியோடு விரட்டணும். இன்றைக்கி சளி பிடிக்குதுன்னா ஒரு 2 days 3 daysல எனக்கு சளி சரியாயிடணும். அப்புறம் சளியே எனக்கு அந்த மந்த் வரக்கூடாது. அப்புறம் மறுபடியும் சளி பிடிக்காமல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா, ரெகுலராக பண்ண வேண்டாம். வீக்லி ஒன்ஸ், சளி இருக்கப்போ 3 நாள் பண்ணுங்கள், வாரத்தில் ஒரு தடவை பண்ணுங்கள். சரிங்களா? இது நொச்சினா இந்த இலையை கசக்கிட்டு நெத்தியில் தடவினாலே இந்த தலைவலியெல்லாம் அப்படியே ஓடிடும் பறந்து. இந்த நொச்சி, நம்ம அனுமன் ராமருக்கு உகந்த துளசி, இந்த துளசி, இந்த ஓமவல்லி இலை, எங்கள் ஊரில் ஓமவல்லின்னு சொல்லுவோம், சில பேர் கற்பூரவல்லின்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த இலை நிறைய பேர் பஜ்ஜெல்லாமே இப்போ போட்டு சாப்பிட்றாங்க. அப்படி கொஞ்சம் அப்படி சொரன்னு இருக்கும் இந்த இலை. இது 3ஐயும் சேர்த்து நம்ம இவ்வளவு எடுத்து வச்சுக்கணும். துளசி, ஓமவல்லி இலை, நொச்சி. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் இஞ்சி தட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 10 இஞ்சி தட்டி எடுத்துக்கிட்டேன். நல்ல இஞ்சி கொல்லையில் போட்டிருந்தோம், அதே தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிளகு, கொஞ்சம் தேவையான அளவு மிளகு போட்டிருக்கேன். ஒரு கட்டி வெல்லம். ஒரு டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இந்த இலைக்கும் இந்த வெல்லத்துக்கும் தண்ணி ஊற்றி நல்லா 1 டம்ளர் வர அளவு கொதிக்க விட்டு, மார்னிங் ஒரு 11 o'clock குடிங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock குடிச்சிருங்க. டீ குடிச்சிருங்க முன்னாடி, இல்லை குடிச்சிட்டு கூட கொஞ்சம் லேட்டாக டீ குடிங்க. 4 o'clock குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சளிங்கிறது நல்லா அப்படியே சளியெல்லாம், நெஞ்சு சளி, அந்த அப்படி சளி முறிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு வெளியாகாமல் இருக்கும், அந்த சளியெல்லாம் வெளியாகிடும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளது. இது ரொம்ப முக்கியமான தகவல். சளியை நிறையா பேருக்கு குணமடைய மாட்டேது. வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். இந்த இதை எல்லார்ட்டையுமே, இந்த மூலிகை கஷாயத்தை எல்லார்ட்டையுமே சொல்லுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஒரு 7 வயசு 6 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுங்க. மற்றவங்க டாக்டர் ப்ரிப்ரிஷன் படி என்னவோ அதை மட்டும் கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்ப்போம். பாய்.